தனிமையில் எனக்கு அழும்போது போராடும் போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இருப்பேன். எத்தனை பேரை நம்புறீங்க? இப்போ பலவீனத்தில் நீ அநேகர் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த காரியம், பலவீனத்தில் தனியாக படுத்திருக்கும் போது குழம்பி அழும்போது இந்த வலி தாங்க முடியும் அழும்போது யார் கூட வராங்களோ இல்லையோ, யார் எனக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒருத்தர் இறங்கி வந்து என் தலையை பிடிச்சி கவலைப்படாத நான் அவங்களே இருக்கிறேன். இவரை விட வேற தெய்வம் யாரும் இல்லை, யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. அவன் பக்கத்துல தான் இருக்கிறார், அவன் பக்கத்துல தான் இருக்கிறார். ஆவியானவர் உனக்கு துணை அவன் பக்கத்துல தான் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தெய்வம் இதுவரைக்கும் உன்னை கைவிடல, இனியும் கைவிட மாட்டாரு, எப்போதும் கைவிட மாட்டாரு. நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் அவர் கரத்தை பிடிக்கல, என் கரத்தை எங்க அப்பா பிடிச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கை, நம்பிக்கை இருக்கிறவங்க கை வைக்க சொல்லாங்க. உங்க கரத்தை அவர் பிடிச்சிருக்கிறாருன்னா அது போதும். அது என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பள்ளங்கள் வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க.